பெரும்பாலும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற எல்லோருக்கும் இருக்கிற பலவீனம் என்னன்னு பார்த்தா, ஷைத்தான் இந்த லாங்குவேஜ்ல பேசி நம்மளை மாத்த விடாம மீண்டும் இழுத்துக்கிட்டே இருக்கான். என்ன மாற்றமாக இருக்கட்டும், வாழ்க்கை மாற்றம், ஆன்மீக மாற்றம், அகலாக்கு குண ரீதியான மாற்றம், பேச்சுக்களில் மாற்றம், நடத்தையில் மாற்றம், என்ன மாற்றமா இருக்கட்டும், அந்த மாற்றத்தை நோக்கி டிராவல் பண்ணும் பொழுது ஒரு சருகல் ஏற்படுமே. அந்த சருகல் வந்த உடனே நீ மாறாத, உன்னால மாற முடியாது, நீ அதுக்கு தகுதியானவர் இல்ல, நீ பழைய மாதிரியே இருந்துக்க என்று நம்மை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஷைத்தானுடைய லாங்குவேஜ். இன்னொன்னு பேசுவான், மாற்றங்களை கொண்டு வரணும்னு ஆசைப்படுவோம், போய்க்கலாம், இந்த வேலை மட்டும் முடியட்டும், இந்த பிரச்சனையிலிருந்து ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் தொழுகதான், நோன்புதான், தாவாதான், நேரத்தை பூரா அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிச்சிட வேண்டியதான். அரபியில தூளுல் அமல்னு சொல்லுவாங்க. நல்ல காரியத்தை, தன்னிடத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றத்தை தள்ளி போட்டுக் கொண்டே இருப்பது. நல்லதா இப்ப செய், கெட்டதை விடுவதா இப்பவே எடு. கொஞ்ச நாள் கழிச்சு கெட்டதை விடா, வாழ்க்கையில விட்டதா சரித்திரமே. குறிச்சுங்க, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருவோம், இன்னும் 4 மாசம் வாழ்ந்துருவோம், இன்னும் 6 மாசம் வாழ்ந்துருவோம், அதுக்கு பிறகு இந்த வாழ்வோம் நினைக்கிறிய அதோட ஏமாத்தம் முடிஞ்சிருப்பா, காலம் முடிஞ்சு தெரியாது உனக்கு. அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், நம்ம ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுதே இந்த நிமிடமே என்னை மாற்றிக் கொள்கிறேன் என்று யார் முடிவெடுக்கிறாரோ அவர் வெற்றி பெறுகிறார். மற்றவரெல்லாம் ஷைத்தானின் குரலுக்கு ஆட்பட்டு பலகீனப்பட்டு மறுமையிலே நஷ்டவாளியாக மாறிவிடுகிறார்.